ஊழியத்தின் ஒரு பக்கம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஊழியத்தின் ஒரு பக்கம். ஊழியத்தில் அநேக பக்கங்கள் உண்டு. அதில் ஒரு பக்கத்தை நாம் பார்க்கிறோம். என்ன ஒரு பக்கம்? யாரேன்னு கஷ்டப்பட்டா அவங்களுக்காக ஜெபம் செய்வது ஊழியம். பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது அவர்களோடு சேர்ந்து திருப்பாடல்களை பாடி கடவுளை மகிழ்விப்பது ஊழியம். யாரேனும் நோயிட்டிருப்பது தெரிந்தால் திருச்சபை மூப்பர்களை அழைத்து அவரோடு சேர்ந்து செபித்து எண்ணெய் பூசி செபித்து அவர்கள் குணத்தையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுத்தர செய்வது ஊழியம். ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வழி செய்வது ஊழியம். நேர்மையாளராயிருந்து எலியாவை போல நம்முடைய மன்றாட்டை ஆண்டவர் நோக்கி எழுப்பி இறை ஆசிரியம் இறை வல்லமையை பெற்றுக் கொடுப்பது ஊழியம். ஒருவன் உண்மையை விட்டு நெறி தவறி அடையும் போது அவரை மனம் திரும்ப செய்வது ஊழியம். தவறான நெறியில் போகிறவர்களை மனம் திரும்ப அழைக்கின்ற பொழுது மீட்பின் வாசலை அவருக்கு திறந்து வைக்கிறோம். இப்படிப்பட்ட மீட்பை கொடுப்பது, மீட்பின் வாசலை திறந்து வைப்பது ஊழியம். கடவுள் திரளான பாவங்களை போக்க வல்லவர் என்பதை மக்களுக்கு அறிவித்து மக்களை ஆண்டவரிடத்தில் வரச் செய்வது ஊழியம். பிரியமானவர்களே, ஆக இத்தகைய ஊழியத்தை செய்ய கடவுள் அழைக்கிறார். ஆண்டவருக்கு திருமுழுக்கப்பட்ட நாம் அனைவரும் இத்தகைய பணியில் நாம் ஈடுபடுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.